வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக பார்க்கலாம். அதாவது பல் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது, பல் எடுக்கக்கூடிய அந்த நிலையில 42 மற்றும் 48வது பல் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. நமக்கு இருக்கக்கூடிய பல்லோடைய எண்ணிக்கை 32. இது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்ற ஒரு கேள்வி கமெண்ட்ஸில் கேட்கப்பட்டது. அதற்குண்டான ஒரு விளக்கம் தருமாறு கேட்டுக்கொண்டதுக்குண்டான ஒரு நிலையில அந்த பதிவுக்கு உண்டான ஒரு விடையாக நம்ம இதை பார்க்கலாம். இதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பல்லோட எண்ணிக்கை 32. இதை ஒரு 4 பாகமாக பிரிக்கலாம். இந்த ஸ்தானத்துல இருந்து இந்த நிலையில கிராஃப்ன்ற ஒரு நிலையில ஒரு பிளஸ்ன்ற ஒரு ஸ்தானத்தை நம்ம இதுல பார்க்கலாம். அதாவது 4 பாகம் என்பது 8 × 4 என்பது பாத்தீங்கன்னா 32. இதுல அப்பர் ஸ்தானம், அதாவது இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வலது இடது மேல் ஸ்தானம் மற்றும் கீழ்ஸ்தானம், மேல் ஸ்தானம் மற்றும் கீழ்ஸ்தானம். இதுல ரைட் ஹேண்ட் சைடு வரைகின்ற அந்த நிலை அப்பர் ஸ்தானம் பார்க்கும் பொழுது இதுல 1ன்னு நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இந்த சைடுல வரும் பொழுது, அதாவது லெப்ட் ஹேண்ட் சைடு அப்பர் ஸ்தானத்துல வரும் பொழுது 2. அதுவே கீழ்ஸ்தானம் பார்க்கும் பொழுது, இப்போ இந்த ஸ்தானத்துல இருந்து லெப்ட் ஹேண்ட் சைடுல கீழ்ஸ்தானத்துல பார்க்கும் பொழுது 3. ரைட் ஹேண்ட் சைடுல பார்க்கும் பொழுது மேல் ஸ்தானத்துல இருந்து பாத்தீங்கன்னா கீழே 4. அதாவது இந்த டைமென்ஷன்ல பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4. இப்போ 8 பற்களாக நம்ம கணக்கிடப்படுகின்றோம். இந்த 8ன்றது பாத்தீங்கன்னா நம்ம 1ன்னு ஆல்ரெடி பார்த்தோம். இது நம்ம சீரியல் நம்பராக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பக்கம் இருக்கிற சீரியல் நம்பர் 1, இது 2, 3, 4. இப்போ ஒரு வரிசைன்னு பார்க்கும் பொழுது 8 எண்ணிக்கைகள் கொண்டது நம்மளுடைய பல் வரிசையாக பிரிக்கலாம். இப்போ அந்த 1ன்னும் பொழுது நம்ம அந்த 1க்கு பக்கத்துல 1 இணையும் பொழுது 11. இது இன்னும் நம்ம டீப்பா பார்ப்பதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இதுல பல் மருத்துவ முறைப்படி கணக்கிடும் முறை இது உலகத்துல இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு டென்டல் ஃபெடரேஷன் முறைப்படி கணக்கிடப்படுகிறது. இது இப்போ 4 பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம். உதாரணத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம சொன்னோம், சீரியல் நம்பர் 1, 2, 3, 4. இதுல அந்த பல்லுடைய வரிசைன்னு பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ இந்த 4 டிவிஷனை நம்ம 8 × 4, அப்போ 32 பற்களாக கொண்டது. ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்பர் சைடு மேல் ஸ்தானத்துல இருக்கக்கூடியது கணக்கிடும் முறை. அதாவது 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. அந்த 1 என்பது இங்கு சேர்க்கப்படுகிறது. அப்போ பல்லுடைய வரிசைன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது 11ல இருந்து 18. நம்ம நார்மலா கணக்கிடப்படுவது பாத்தீங்கன்னா 1ல இருந்து 32. இதுவே நம்மளுடைய பல் மருத்துவ முறைப்படி மாறுபாடுகள் உண்டு. இதுவே லெப்ட் ஹேண்ட் சைட்ல பார்க்கும் பொழுது 21. அதாவது இங்க சீரியல் நம்பர் 2ன்னு பார்த்தோம், 21, 22 இது போல கொண்டு 28ல முடியக்கூடிய ஒன்று, 21ல இருந்து 28. அதுவே சீரியல் நம்பர் 3 பார்க்கும் பொழுது லெப்ட் சைட்ல இருக்கிற லோயர் சைடு, இது பல்லுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா 31ல இருந்து 38 இந்த சைட்ல இருக்கக்கூடியது. இதுவே ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா லோயர் சைடு 41ல இருந்து, அதாவது சீரியல் நம்பர் நம்ம 4ன்னு பார்த்தோம். அப்போ 41, 42, 43, 44, 45, 46, 47, 48. அப்போ சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா 41ல இருந்து 48. இதுதான் பல் மருத்துவ முறைப்படி கணக்கிடக்கூடிய ஒரு முறை. இதுல நம்ம ஒரு விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக அமைந்து இருக்கும் என்று எண்ணுகின்றேன். நன்றி, வணக்கம்.